நாங்கள் வந்திருப்பது ஆயத்தி மலையிலே சகோதரி குமுதா அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் மேன்மைப்படுத்தும் உன்னத நோக்கத்திலே நாம் 64 கிலோமீட்டருக்கு அங்கால் ஒரு காட்டு பிரதேசம், அதே போல் எந்த விதமான பாரிய வசதிகள் இல்லாத இந்த கிராமத்தில் அவங்க கால் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நான் இருந்தும் நம்பிக்கை இல்லை. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் வந்துருந்தேன். நான் இன்னும் அதில் செஞ்சு முன்னுக்கு வரணும் குறிக்கோள்ள நானும் இருக்கேன். அன்பு யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாங்கள் வந்திருப்பது ஆயத்தி மலையிலே சகோதரி குமுதா அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் மேன்மைப்படுத்தும் உன்னத நோக்கத்திலே நாம் எமது பயணத்தை தொடர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே சகோதரி குமுதா அவர்களுடைய ஒரு சிறு கடைக்கு நாங்கள் உதவி செய்வதற்காக எமது ஜியோஜியம் யூடியூப் சேனல் ஆனது நேற்றைய நாளிலே அவர்களுக்கான நாங்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் உபகரணங்களை வழங்கியிருந்தோம். நேற்றைய நாள் பாரிய ஒரு மழையின் காரணமாக எமது யூடியூப் சேனலுக்கான எமது ஒளிப்பதிவை செய்ய முடியாத தடங்கள் ஏற்பட்டது.
எனவே இன்று அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அவர்களோடு சில உரையாடுவதற்காக யூடியூப் சேனலின் கலைப்பிரிவிலிருந்து உங்களோடு நாங்கள். வணக்கம். இன்றைக்கு சகோதரி குமுதா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், யூடியூப் சேனல் ஜியோஜியம் யூடியூப் சேனல் உங்களுடைய விண்ணப்ப படிவம் எங்களுக்கு வந்த போது கிட்டத்தட்ட எமது காரியாலயம் இருக்கு இங்கிருந்து 64 கிலோமீட்டருக்கு அங்கால் ஒரு காட்டு பிரதேசம். அதே போல் எந்த விதமான பாரிய வசதிகள் இல்லாத இந்த கிராமத்துல குமுதா அவர்கள் பாடசாலையை நம்பி ஒரு கடையை இங்கே போட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிற்றுண்டிகள், அதே போல பிள்ளைகளுக்கு தேவையான உணவு வகைகளை இந்த கடையில் அவர்கள் விற்ற போது அவருடைய வாழ்வாதார முன்னேற்றம் மிக குறைந்த ஒரு சூழ்நிலையிலே இதை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கிலே எமது யூடியூப் சேனலுக்கு அவர்கள் அனுப்பிய விண்ணப்பத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு நேற்றைய நாளிலே எமது யூடியூப் சேனலானது அவருடைய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் பல பொருட்களை வழங்கியிருந்தது. இன்றைக்கு குமுதா அவர்களை நாங்கள் பேசுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை குறித்து, அவருடைய பகுதிகளை குறித்து சில வார்த்தைகள் சொல்வார்கள். சொல்லுங்க. எங்களோட பக்கம் நாங்கள் இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். கஷ்டத்து மத்தியில தான் நாங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு முந்தி லெட்டர் அனுப்பியிருந்தோம் நாங்கள் யூடியூப் சேனலுக்கு. அவங்க கால் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் இருந்தும் நம்பிக்கை இல்லை. பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் எடுத்திருந்தேன். எதிர்பாராத விதமாக நேற்று கால் பண்ணாங்க. நாங்கள் வருவோம் கட்டாயம் என்று சொல்லி அவங்க எங்களுக்கான உதவி பொருட்களையும் எடுத்துட்டு இங்கே சரியான மழை இஞ்சால பக்கம் வந்தவங்க இந்த சாமான மலைக்குள்ள நின்று தந்துட்டு போனவங்க இந்த காரியம் செஞ்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய பாராட்டக்கூடியது. நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் இருக்க சின்ன கடை ஒன்று போட்டுருக்க எங்களுக்கு இன்னும் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய மாதிரி இந்த சாப்பாட்டு பொருட்கள் நாங்கள் காலையில் வாங்குறேன்னு சொன்னாலும் சாமான் எல்லாம் வாங்கிட்டு தான் செய்யணும். அவங்க அந்த சாமானில் வாங்கி கொண்டு தந்துருக்கிறாங்க. நான் இன்னும் அதில் செஞ்சு முன்னுக்கு வரணும் என்ற ஒரு குறிக்கோள்ல நானும் இருக்கிறேன். அவங்க இந்த வேளையில் எனக்கு இப்படி சாமான்களை கொண்டு தந்து உதவி செஞ்சதுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றி. அதே போல் இன்னமும் எங்களோட கிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க, வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதானே இப்படி வசதிகள் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள் இப்போ தான் இனங்கண்டிருக்கோம். ஆனால் அவங்கள்ட்ட நாங்களும் சொல்லுவோம், எங்களோட கிராமத்தில் இப்படி இருக்கிறாங்க ஆட்கள், என்ன பார்த்த மாதிரி அவங்களையும் பார்க்கணும். நான் மட்டும் வாழணும்னு நினைக்கக்கூட மற்றவங்களும் வாழணும்னு நினைக்கிறேன். என்னென்று சொன்னால், எனது கணவருக்கு முள்ளந்தண்டு பிரச்சனை, வருத்தம், பெரிய பாரம் தூக்கி எல்லாம் வேலை செய்ய முடியாது. அவருக்கு இப்போ 63 வயசு ஆகுது. எனக்கு 43 வயசு மட்டும் இருக்கிறா. அவள் படிக்கிறா, 9ஆம் ஆண்டு படிக்கிறா. இப்போ பார்க்க போனால் அவர் செய்யலை. அது நான் இந்த கடையால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த காலத்தில் விலை கூடும். இப்போ கூடி இருக்கக்குள்ள என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் நான் அந்த உதவிகளை எதிர்பார்க்கிறேன். காரணம் அன்பு யூடியூப் சேனல்களே, குமுதாவை போன்ற பல பெண்கள் இதிலே அவர்கள் தங்கள் குடும்பத்தை சுமக்கும் சுமை வீரர்களாக இருக்கின்றார்கள். எப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு எமது யூடியூப் சேனல் கிராமம் அல்ல, எங்கிருந்தாலும் கடந்து சென்று உதவி செய்வதற்கு முன் வருகிறது. எனவே இவர்களை போன்ற அநேக குடும்பங்கள் இந்த ஆயத்திமலை பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய ஊருடைய கடமையாக இருக்கிறது. வசதி என்பது நமக்கு ஒரு நேரம் அல்ல, பல நேரம் அல்ல, பல மணித்தியாலம் அல்ல, மாற்றம் அடைந்து கொண்டே போகலாம். ஆனால் நமக்கு இருக்கும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது இறைவனுடைய உண்மையான எண்ணம். அந்த அடிப்படையில் தான் எமது யூடியூப் சேனலை பார்க்கிற நண்பர்கள் குமுதாவுக்கு இப்படி ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று முன் வந்திருந்தார்கள். எனவே அவர்களுடைய காத்திருப்பு வீண் போகவில்லை. அவர்கள் அனுப்பிய அவருடைய மடலுக்கான பதில் கிடைக்க மாட்டாது என்ற எண்ணம் இருந்தது. ஆனாலும் நம்பிக்கையிலே அடிக்கடி அவர்கள் எம்மோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். எமக்கு உதவி செய்வீர்களா, எமது தேவை சந்திக்கப்படுமா என்று. அந்த வகையிலே எமது யூடியூப் சேனல் ஏமாற்ற விரும்பவில்லை. எனவே இப்படிப்பட்ட தேவையுள்ள ஆர்வம் உள்ளவர்களை உதவி செய்து ஊக்குவிப்பது எமது யூடியூப் சேனலில் உன்னத நோக்கமாயிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களே, நீங்களும் எங்களோடு கரம் கோர்க்கலாம். இப்படிப்பட்ட கிராமங்களில் வாழ்கின்ற பெண்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவித்து அவருடைய குடும்ப நலனை இன்னுமாய் மேன்மைப்படுத்த வேண்டிய பெரிய தேவை நம் ஒவ்வொரு மேல் உள்ள கடமை. ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். நீங்கள் செய்யும் பணி ஒரு நாளும் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை தராமல் போவதில்லை. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நண்பர்களே, நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் அநேகருக்கு நாம் உதவி செய்யலாம். நன்றி. சகோதரி குமுதா அவர்கள் நமக்கு விண்ணப்ப படிவத்திலே எவைகள் தேவைப்படும் என்பதை குறித்ததான பொருட்களை நமக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த வகையில்